கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடன் பேச இருக்கும் வார்த்தை மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆண்டவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமேன். இந்த வசனத்தின் மூலமாக ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருனா, நம்ம எந்த நேரத்துலையும் எந்த துன்பம் நம்மளுக்கு வந்தாலும் ஏசப்பாவோட நாமத்தை நம்ம தூஷிக்க கூடாது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஏசப்பா நமக்காக தான் மனிதராக இந்த பூமிக்கு அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு அவர் அடிக்கப்பட்டு நம்மளுக்காக பலியாக கொடுக்கப்பட்ட அவர் 3வது நாள் உயிரோட எழுந்தார். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக தான் சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே தான் இங்கே ஏசப்பாவும் சொல்கிறாரு. ஆனால் ஒரு சில வேலைகளை நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளை துன்பங்கள் சூழும் போது, பிசாசு நம்மளுக்கு அந்த சோதனையை வைக்கும் போது, நம்ம ஏசப்பா ஏன் எனக்கு மட்டும் இது மாதிரி பண்ணுறாரு, கடவுள் என் கூட இருக்காரா இல்லையா, நம்ம பேசாமல் இனிமேல் நம்ம கடவுளே கும்பிடக்கூடாது அப்படி சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் ஏசப்பாவோட நாமத்தை நம்மளவே அறியாமல் தூசிச்சிடுவோம். யோபு எப்படி அவருக்கு அத்தனை துன்பங்கள் இருக்கும் போதும் ஏசப்பாவோட நாமத்தை தூஷிக்காமல் அவர் கடைசி வரைக்கும் நின்று அவர் முன்னாடி எவ்வளோ தூரம் மதிப்பு பணங்கள் வச்சிருந்தாரோ அதோட ரெட்டத்தனையாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே மாதிரி நம்மளுக்கும் என்ன துன்பங்கள் நம்மளை சூழ்ந்தாலும் நம்ம ஏசப்பாவோட நாமத்தை தூஷிக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக யோபுவை விட நம்மளுக்கு மேலான காரியங்களை ஏசப்பா செய்ய வல்லவராக இருக்கார். அதனால இன்றைக்கு கூட நம்ம ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவர் இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய இந்த வசனத்தின் மூலமாக எங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே அப்பா என்ன சோதனைகளுக்குள்ளே நாங்கள் உட்பட்டாலும் ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் தூஷிக்காமல் இருக்கிறதுக்கு படி எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அப்போ உம்முடைய தூதர்களால் ஆண்டவரே உங்களை வாயை கட்டுறதுக்கு நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவர் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோட இருக்கீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் வாழ்கிறதுக்கே எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க ஆண்டவரே. அப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த இளைய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.